ஓகே. நான் பண்ணிட்டேன். நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்களோ பாருங்க. ஸோ இப்போ இந்த போஜோ கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த போஜோ கிளாஸ்னா என்னன்னு சொன்னா வெறும் டேட்டா மட்டும் இருக்கிறது. அதில் ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. இப்போ இதெல்லாம் ஓ ஃபங்க்ஷன் தானப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கெட்டர் ஃபங்க்ஷன்ஸ் தான், பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. ஓகே பிஸ்னஸ் ஓகே ஃபங்க்ஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லை வந்து ஒரு டாக்ஸ் கால்குலேட் பண்ணுற கம்பெனி அப்படிலாம் இருக்குன்னு வச்சுங்க, அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அந்த கால்குலேஷன் பண்ணுறது அதெல்லாம் பிஸ்னஸ் லாஜிக். ம் புரியுதுங்களா? பட் இது ஓகே வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா கெட் நேம், செட் நேம்ங்கிறலாம் வந்து இந்த ஆட்ரிபியூட் இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் தான். இதை வந்து ஒரு ரியல் ஃபங்க்ஷன்ஸாகவே எடுத்துக்க முடியாது. ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் லாஜிக் ஹோல்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டேட்டாவை மட்டும் மையப்படுத்தி இருக்கிற கிளாஸஸ்க்கு பேர் போஜோ கிளாஸஸ். இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கங்க. அடிக்கடி போஜோ போஜோ கிளாஸ் ஸ்பெல் பண்ணுங்க. கேள்விப்படுவீங்க. போஜோ. போஜோ, POJO, போஜோ. அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு எனக்கு தெரியல. போஜோ மீன்ஸ் போஜோ கிளாஸஸ். இந்த மாதிரியான டைப் ஆஃப் கிளாஸஸ்க்கு பேரு போஜோ கிளாஸஸ். இல்ல டேட்டா கிளாஸஸ். இந்த மாதிரி மீன் பண்ணுவாங்க. டேட்டா கிளாஸஸ்னா டேட்டாவை மட்டும் மையப்படுத்தி இருக்கும். அதுல ஓகே எதுவும் பெருசா பிசினஸ் லாஜிக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது. இந்த கிளாஸோட அப்ப சோல் பர்பஸே என்னன்னா, இந்த 4 டேட்டா இருக்குல்ல, இந்த 4 டேட்டாவை மெமரியில ஸ்டோர் பண்ணணும். அதை ஸ்டோர் பண்றதுக்கு தனியா நீங்க ஒரு கிளாஸா ஒண்ணு ஒரு தனியா ஒரு ரேக் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி அந்த 4 டேட்டாவை ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான். மெமரியில அது ஏன் நிறைய டேட்டா இருக்கிறதுனால அப்படி பண்றோமா? நிறைய டேட்டா ரிலேட் பண்றதுக்காக பண்றோம். இப்போ யூசுவலா உங்கள்ட்ட ஒரு பெரிய உங்கள்ட்ட உங்க கிச்சன்லயே நம்ம வீட்லயே வந்து தனித்தனியா தான் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அதை தனியா செக்ரிகேட் பண்ணி மசாலா பொருட்கள்லாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் தனியா வச்சு ஒரு பெரிய பாக்ஸ்ல போட்டு அது உள்ளார சின்ன சின்ன கண்டெய்னரா போட்டுக்கலாம் இல்லையா? நம்ம இஷ்டத்துக்கு அதை எப்படி அப்பதான் வந்து என்ன ஆகும்னா, இப்போ இந்த மசாலா பொருட்களை எடுக்கணும்னா நல்லா ஈஸியா இந்த இதுல இருந்து எடுக்க முடியும். இதை நான் பர்சனுங்கிறது இந்த கிளாஸ்ங்கிறது எப்பவுமே நான் உங்களுக்கு எது கூட ரிலேட் பண்ணி சொல்லியிருக்கேன்னா ரூம் கூட தான் ரிலேட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பெரிய வீடு இருக்கு. அந்த வீட்ல நீங்க ரூம் இருக்கு. ரூம் உள்ளார ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டீஸை வச்சு இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ரைட். அவ்வளவுதாங்க. ஆல் செட். மத்தவங்க எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? அந்த ஃபங்க்ஷன் அந்த பிரிண்ட் அது வரைக்கும் பண்ணி வச்சிருக்கீங்க. பாக்குறீங்களா? இருங்க. கீர்த்தி பண்றோம். கீர்த்தி நீங்க பண்ணுங்க. ஓகே. தெரியுதா ஸ்கிரீன்? தெரியுது. புரியுது. எதில் இந்த அதர் ஒர்க்கர்ஸ்னு ஒரு டாபிக் வச்சிருக்கேன்ல, மலைன்னு போட்டு. ஆமா. அத வந்து நிவேதாவை பண்ணி வச்சிர சொல்லுங்க. ஓகே ஓகே. இது மெயின்ல கால் பண்ணிருக்குது. இது ஒரு கிளாஸ் ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா எதுவும் இது பண்ணல, ரன் பண்ணல. இல்ல எனக்கு கிளாஸ் மட்டும் காமிச்சா போதும். ஸ்டூடெண்டோட கிளாஸ் மேல போங்க. 5 ஃபீல்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே. கீழ தான் ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபங்க்ஷன் இங்க இருக்கு. ஓகே. ஏன் டிஃபரண்டா எதுவும் பண்ணி எதுக்கு இது ஸ்டாட்டிக் இல்ல ஃபங்க்ஷன்? ஆக்சுவலி நீங்க ஃபர்ஸ்ட் எதுவுமே சொல்லலல்ல. பார்வதிக்கு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தீங்க. அப்ப இது சும்மா பண்ணுன கிளாஸ்ல இல்ல எதுவும் இது கரெக்ட். லைன் நம்பர் 8ல இருந்து 14 வரைக்கும் இருக்கிறது ஓகே. லைன் நம்பர் 16ல இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனா போட்டிருக்கீங்களே எதுக்குன்னு கேக்குறேன். அப்பதானே இதுல மெயின்ல ஈஸியா ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டாட்டிக் பண்ணா டைரக்டா கால் பண்ணிரலாம்ல. அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் இது பண்ணா ஆல்ரெடி ஸ்டாட்டிக்ல தானே இருக்கு. டைரக்டா இது வந்து ஸ்டாட்டிக்னு போட்டா டைரக்டாவே கால் பண்ணிரலாமேன்னு சொல்லிட்டு பண்ணேன். நீங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி பண்ண சொன்னீங்களா? நீங்க எதுவும் சொல்லல. அதனால அது ஓகே. பட் இந்த அது வந்து ஐ மீன் இத பிரிண்ட் பண்றதுக்கு ஃபைன் ஓகேங்களா? இது வந்து பட் இதோட பர்பஸ் வந்து எதுவும் கிடையாது. இது வந்து நீங்க இத மெயின்ல இருந்து இந்த கிளாஸ கால் பண்ணி இங்க பிரிண்ட் பண்றதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இங்க அனுப்பிச்சு, இத இங்க இருந்து பிரிண்ட் பண்றதுக்கு அங்க இருந்தே பிரிண்ட் பண்ணிரலாம். அப்போ பிரிண்ட் எப்படி இருக்கணும்னா, எழிலோட கிளாஸ் பாருங்களேன். எழில் உங்களோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணுங்க. கீர்த்தி ஹலோ பிரேக் ஆகுது வாய்ஸ். கீர்த்தி உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுங்க என்னது ஷேர் ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒவ்வொருத்தங்களும் ஃபர்ஸ்ட் புஷ் பண்ணணும். எழில் ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோடத காட்டுங்க. உங்களோடத கமிட் பண்ணி எனக்கு புஷ் பண்ணுங்க. எல்லாரோடதும் புஷ் பண்ணுங்க. நான் எல்லாரோடதையும் லோக்கல்ல எடுக்கிறேன். நான் வந்து ஒவ்வொன்னுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லிக்கிறேன். என்னது டெர்மினல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப பர்சன் ஒரே ஒரு கிளாஸ் டெர்மினல் வந்து இங்க கீழ அது கீழ இருக்கிற சிம்பல் ஒரு நிமிஷம் நான் பார்க்கல.
எங்க எனது காணும் டெர்மினல்ல. எழில் அந்த நீங்க கிளிக் பண்ண சிம்பலுக்கு கீழ இருக்கிற சிம்பல்னு சொன்னேன். யோசிச்சு ஓகே ஓகே ஓகே. ஃபுல் ஸ்கிரீன் ஆயிடுச்சு. அது கீழ அப்படியே பிடிச்சு இழுத்து விடுங்க. டவுன் வரும். இது இன்னும் கொஞ்சம் மேல போங்க. மவுஸ் பாயிண்டர் கொஞ்சம் மேல தூக்கு. ஓகே. இந்த இது ஒண்ணு இருக்கு பாருங்களேன். இந்த சிம்பல் ரைட் சைடுல அந்த சிம்பல கிளிக் பண்ணுங்க இல்லாட்டி. இதோ இந்த சிம்பல். நீங்க எதாவது ரைட் பண்ணுங்களேன். ஒண்ணும் காணுமே. என்னோட ரெட் கலர் மார்க் தெரியுதா? ம். அத கிளிக் பண்ணுங்க. வந்துச்சு வந்துச்சு. இப்ப கிட் ஸ்டேட்டஸ் போடுங்க. என்ன ஸ்டேட்ல இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. நாங்களும் போடவா? ஆமா, எல்லாரும் பண்ணுங்க. கிட் ஸ்டேட்டஸ். ஏன் அப்படி ஆயிடுச்சு? ஸ்டக் ஆயிடுச்சு. ஸ்டக் ஆயிடுச்சா? இல்ல இந்த எஸ்கேப் இல்ல வேற ஏதோ பிரஸ் பண்ணிட்டீங்க. எஸ்கேப் பிரஸ் பண்ணுங்க. கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தாச்சு. ஓகே. இப்ப டைப் பண்ணுங்க. அது வந்து உங்களோட ஸ்கிரீன் அதுல எனக்கு சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ்டு ஃபார் கமிட்னு வருது. கமிட் கொடுத்துறட்டா அப்போ? மாடிஃபைடுன்னு கேட்டிருக்கேன். மாடிஃபை பண்ணிட்டேன். ஏன் ரெட் கலர் வருது? ஐயோ! அது நான் நீங்க வந்து அந்த பென்சில கிளிக் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எழில். இப்ப எப்படி போக வைக்கிறது? அந்த பென்சிலோட விண்டோ ஒண்ணு ரைட்ல லெஃப்ட்ல ஓப்பன் ஆயிருக்கும் பாருங்க. எங்கன்னா அந்த விண்டோவ போய் ஃபர்ஸ்ட் பென்சில் மட்டும் இருக்கு. அந்த பென்சிலோட விண்டோ க்ளோஸ் பண்ணணும். ஏழுமலை, எனக்கு யூஸ் கிட் ஆட் இல்லைன்னா கிட் ரீஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்லுது. மாடிஃபை பண்ணிருக்கனால. வரேன். ஒரே நிமிஷம். ஓகே. எல்லாருக்கும் பார்த்து தான் சொல்லும். இவங்களுக்கு இந்த பென்சிலுக்கு மாரி ஒண்ணு இருக்கு பாருங்க. இல்ல அந்த ஒரு புதுசா ஒரு விண்டோ ஒண்ணு ஓப்பன் ஆயிருக்கும். தெரியலையா? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. ம். அத நான் எப்படி எனக்கும் அது விசிபிளா தெரியாது. லெஃப்ட் சைடுல உங்களுடைய ஸ்கிரீனோட லெஃப்ட் சைடுல அது ஓப்பன் ஆயிருக்கும். அங்க இல்ல. அது தனியாவே மேல ஓப்பன் ஆயிருக்கும். எஸ்கேப் கொடுத்தாலும் ஒர்க் ஆக மாட்டேது. இது எஸ்கேப் குடுத்தாலாம் இது ஒர்க் ஆவாது. க்ளோஸ் குடுத்து தான் அந்த விண்டோவ க்ளோஸ் பண்ணா தான் ஒர்க் ஆகும். க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வரவா? சரி, மறுபடியும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜாயின் பண்ணுங்க. ஆ பார்வதி நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. பண்றேன். உங்க எல்லாருக்கும் இந்த பென்சில் ஆப்ஷன் வருதா அப்போ? எனக்கு ஏன் வருதுன்னே தெரியல. போன டைம் ஒரு தடவை அப்படிதான் வந்துச்சு. நான் என்னோட செலக்ட் பண்ணி தெரியுது. ரைட் பண்றேன் இல்லைங்களா? அதே தான் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. தெரியாம அத கிளிக் பண்ணிருக்கீங்க அந்த பென்சில் ஆப்ஷன. தெரியுது என்னோட ஸ்கிரீனு. தெரியுது. நீங்க வந்து ஸ்கிரீன விட்டே வெளிய போணும்னு நெனைக்கிறேன் எழில். இப்போ இப்போ work உங்களால ரைட் பண்ண முடியுதா? ஆ சரி, ஓகே. அப்ப வெயிட் பண்ணுங்க. எனக்கு வந்து இப்படி கிட் ஆட் மாடிஃபைடுன்னு காட்டுது. அத கொஞ்சம் மேல அந்த விண்டோவ கொஞ்சம் பெருசுபடுத்துங்க. கீழ இருக்கிற விண்டோ. ஸ்க்ரால் அப். பண்ணிட்டேன்ல. பெருசுபடுத்த சொல்லல. ஸ்க்ரால் அப் பண்ண சொன்னேன். ஓ ஓகே ஓகே. ஏய் இல்ல. நான் அந்த டெர்மினல் சொல்றீங்க? டெர்மினலோட தான் சொல்றீங்களா? சரி ஓகே ஓகே. நான் இவங்க பண்றேன். பார்வதி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்களே தெரியலையா எழில்? இல்ல என் ஸ்கிரீன்ல நான் பாத்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே. எனக்கு ஸ்க்ரோல் அப் பண்ண முடியலையே. இங்க தான் வருது. ஸ்க்ரால். வரேன். இல்லங்க இந்த சைடுல இது வரலங்க. அது வரல. அது எதுக்குங்க வரணும்? அப்படியே இதுல பண்ணுங்க. கீபோர்ட்ல உங்களோட டச் பேட்ல பண்ணுங்க. நான் ஸ்க்ரால்னா டச் பேட்ல ஸ்க்ரால் பண்றது. நீங்க இத பிரஸ் பண்றீங்க. இல்லங்க அது வரல. சைடுல வந்தா தானே ஸ்க்ரால் அப் பண்ண முடியும். இங்க தானே சொல்றீங்க. இங்க தானே ஸ்க்ரால் அப் பண்ண சொல்றீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நீங்க அத யூஸ் பண்ணி தான் ஸ்க்ரால் அப் பண்ணணும்னு இல்ல. அப்படியே சும்மா உங்களுடைய டச் பேட்ல அப்படியே இது பண்ணுங்கன்றேன். ஃபிங்கர்ஸ் மூவ் பண்ணி ஸ்க்ரால் பண்ணுங்க. டச் பேட்ல யூசுவலா ஸ்க்ரால் பண்ணுவீங்களா? டச் பேட் எனக்கு ஒர்க் ஆகாதுங்க. டச் பேட்லாம் ஒர்க் ஆகாது. டச் பேடே ஒர்க் ஆகாதா? சிறப்புங்க. டச் கிடையாது என்னோட இது. லேப்டாப் தானே வச்சிருக்கீங்க? ஆமாங்க. இது நீங்க எதுல சொல்றீங்க? இங்க தானே ஸ்க்ரோல் அப் பண்ண முடியும் கார்னர்ல. அது மவுஸ் முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல அதுல வச்சு கைய வச்சு ஸ்க்ரோல் பண்ண சொல்றாங்க. ஒரு செகண்ட். போக மாட்டேங்குது. எடிட்டர்ல ஸ்க்ரால் பண்ணனும்னாலும் நீங்க அப்படிதான் ஸ்க்ரால் பண்ணுவீங்களா? இங்க தானே சொல்றீங்க. அதான் ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்றது ஒரு டெர்மினாலஜி. டெர்மினல்ல பண்ணிட்டு இருக்கேன் நான். எனக்கு புரியுதுங்க. இப்போ இது உள்ளார ஸ்க்ரால் பண்ணுங்கன்னா நீங்க எப்படி ஸ்க்ரால் பண்ணுவீங்க?
இது உள்ள இந்த டெர்மினல்ல தானே இல்ல கேக்குறீங்க? இல்ல இது இப்ப இது உள்ளார மேல மேல எடிட்டர். இது இப்படி நான் பட்டன் வச்சு இது அப் அண்ட் டவுன் கொடுத்துருவேன் மேல உள்ள கீழே இதுல ஓ இது. மவுஸ் யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்ப ஸ்க்ராலுக்கு? மவுஸ் யூஸ் பண்ணுவேன். சம்டைம் நீங்க அவசரமா கேட்டீங்கன்னா இப்படி பண்ணிருவேன். அவ்வளவுதான். சரிங்க. ஓகே ரைட்டு. இப்போ வந்து அப்போ நான் எதுக்கு அத காட்ட சொன்னேன்னா, நீங்க கெட் ஸ்டேட்டஸ் போட்டீங்க இல்லையா? ஒரு கமெண்ட் டைப் பண்ணீங்கல்ல? அந்த டைப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அது வந்திருக்குங்கிறத இப்பதான் வந்திருக்குங்க. இவ்வளவு நேரம் வரல. இந்த வந்திருக்குல்ல. அது எனக்கு இப்ப புரியுது. நீங்க இத வச்சு தான் மவுஸ வச்சு தான் இப்படி ஸ்க்ரால் பண்ணுவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறீங்க. அது மவுஸ வச்சு பண்ண தேவையில்ல. அப்படியே பண்ணலான்னு சொல்றேன். ஆனா இன்னைக்கு இப்ப வரல பாருங்க. ஐயோ! அதான் ஏதோ ஒண்ணு மேஜிக். சரி விடுங்க. மறுபடியும் ஒரு தடவ கெட் ஸ்டேட்டஸ் டைப் பண்ணுங்க. சரி. இப்ப அத அங்க லாங்குவேஜ் வரேன். வரேன். எனக்கு தெரியுது. டக்குன்னு சொன்ன உடனே பண்ண முடியல. இட் ஸ்டேட்டஸ். ம். இப்ப இதுல என்ன போட்டிருக்குன்னா, உங்களோட பிரான்ச் மெயின்ல இருக்கு. ம். சேஞ்சஸ் டூ பி கமிட்டட்ல நியூ ஃபைல் ஒண்ணு ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு போட்டிருக்கு. போட்டிருக்கு. ஆமா. டீச்சர்னு ஒண்ணு ஆட் சேஞ்சஸ் டு பண்ணிருக்கேன். ஸ்டேஜ்டு ஃபார் நாட் ஸ்டேஜ்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஃபைல் இன்னும் ஆட் ஆகலன்னு அர்த்தம். ஓகேவா? ஆனா நான் ஆட் குடுத்தனே பண்ணும்போது. அந்த ஆட் வந்து நியூ ஃபைல வந்து ட்ராக் பண்றதுக்கு கிட்டுக்கு நீங்க ஓகே. அத ட்ராக் இப்போ பண்றதுக்கு. மாடிஃபை பண்ணது ஆட் இப்ப ஆகல. அப்படிதானே? நான் ஆரம்பிச்சப்போ ஒண்ணு சொன்னேன்ல, நீங்க வந்து ம். ஃபர்ஸ்ட் வந்து நெறைய பொருள் சிதறி கிடக்கு. அதுலருந்து எடுத்து ஒரு டேபிள்ல வச்சுட்டு, அந்த டேபிள்ல இருந்து வச்சதுக்கு அப்புறம் தான் எடுத்து டப்பாவுல போட போறீங்கன்ட்டு. இப்ப இது ம். சிதறி தான் கிடக்கு. இத டேபிள்ல வைக்கிறதுக்கு கிட் ஆட் டைப் பண்ணுங்க. கிட் add. அதிலே வருது அது மாதிரி. ஆட் ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் டாட். ஓகே. அவ்வளவுதான். என்டர். இப்ப கெட் ஸ்டேட்டஸ் குடுங்க. இப்ப 2மே வந்து இப்ப கிரீன் கலர்ல வந்துரும். இதுவும் கிரீன் கலர் மாறிடும். ம். இப்போ வந்து இப்போ கமிட் ஆயிட்டு. இல்ல. இல்ல, இல்ல. அந்த ப்ரோகிராம் ஃபுல்லா இப்போ நம்ம டைப் பண்ணதும் வந்துடுச்சு. அப்படிதானே? ஸ்டேஜ் பண்ணிட்டீங்க. ஸ்டேஜ் பண்ணிட்டோம்னா எப்படி ஸ்டேஜ் பண்ணிட்டோம்னா என்ன? அதாவது ஆரம்பி நம்ம எல்லாமே வந்துருச்சு. இப்ப நான் டைப் பண்ணதெல்லாம் அதுல இருக்கும். அப்படிதானே? நீங்க ஆட் டைப் ஆயிட்டு. பண்ணது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்ததுங்க. ம். அதுல வந்து எத பிக் பண்ணி நீங்க இப்ப கமிட் பண்ண போறீங்கங்கிற ஒண்ணு பண்ணுவீங்கல்ல? ம். நான் இனிஷியலா ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு சொன்னேன்ல, கமிட்னா என்ன? அத நீங்க ஆமா. எப்படி இப்படி செலக்ட் பண்ணுவீங்கன்னுலாம் சொன்னேன்ல. அந்த செலக்ட் பண்றதுக்கு பதிலா தான் இந்த கெட் ஆட்ன்னு சொன்னேன்ல. ஓகே, ஓகே, ஓகே. அதுதான் ம். ஸ்டேஜ் பண்றது. ஸ்டேஜிங்ங்கிற டெர்ம் வந்து கண்டிப்பா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்டேஜிங் அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து நீங்க பண்ணிட்டீங்க. அந்த பண்ண எல்லாத்தையுமே நீங்க கமிட் பண்ண போறது கிடையாது. ஓகே, இல்ல ஓகே. பண்ண எல்லாத்தையும் கூட கமிட் பண்ற மாரி இருக்கலாம். இட் இஸ் அப் டூ அஸ். ஹவெவர் வி ஓகே. வாண்ட் டு ஆர்கனைஸ் தி பாக்ஸஸ் தட் வி கேன் ஆர்கனைஸ். ஓகே, ஓகே. இந்த இப்போ நான் நெறைய சேஞ்ச் பண்ணிட்டு 10 ஃபைல சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த 4 ம். ஃபைல மட்டும் தனியா ஒரு டப்பால போடுறேன். இந்த 4 ஃபைல ம். மட்டும் தனியா ஒரு டப்பால போடுறேன். இது 2 டப்பாவையும் நான் இப்ப ஒண்ணா புஷ் பண்றேன் அப்படின்னா, புஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. பட் அத டப்பால தனித்தனியா போடுறது உங்களோட விருப்பம் தான். அப்போ ம். எத தூக்கி எந்த டப்பால போடணும் அப்படிங்கிறது தெரியணும்னாலே, ஃபர்ஸ்ட் வந்து கிட் வந்து எல்லாத்தையும் ஒரு புது ஃபைல நீங்க கிரியேட் பண்ணும்போது, கேன் ஐ ட்ராக் திஸ் ஃபைல் அப்படின்னு கிட் கேட்கும். ஓ! ம். அது ஓகே. நீங்க ஆட்ன்னு குடுத்தீங்கன்னா, ஓகே நான் ட்ராக் பண்ண தயாராயிட்டேன் அப்படின்னு சொல்லும். ம். அப்படி ஓகே. சொல்றதுனால தான் நியூ ஃபைல் அப்படின்னு ஒண்ணு வந்தது. அந்த இதுல. ஓகே. ஆமா. இல்லாட்டி இந்த நியூ ஃபைல்னே இங்க வராது. ம். புதுசா ஒரு நியூ ஃபைல் போட்டீங்க. அந்த நியூ ஃபைல நான் ட்ராக் பண்றேன். ஓகே. அடுத்தது என்ன? மாடிஃபை பண்ணியிருக்கீங்க அந்த நியூ ஃபைல. அப்போ அதையும் அது ட்ராக் பண்ணுது. ம். இப்போ நீங்க கிட் ஆட்ன்னு குடுத்து எல்லாத்தையும் இது பண்ண உடனே எல்லாத்தையும் நான் ஸ்டேஜ் பண்ணிட்டேன். இப்போ நீங்க ஸ்டேஜ் பண்ணத அப்படியே ஒரு டப்பாவுல போட்டு ராப் பண்ண போறீங்க. கிட் ம். கமிட் கிட்டு கமிட்டு. அ நான் ஒண்ணுமே பண்ண சொல்லலையே. எதுக்கு அங்க கோலன் குடுத்து முடிச்சீங்க? ஐயய்யோ! கோலன் போட்டு வச்சுட்டேன் அதுலயும். வரேன். சரி ஓகே. இருங்க. இருங்க. எம்மா. இல்ல டைப் பண்ணுங்க. கிட் கமிட் கோலன் போட்டீங்க. அது பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க டைப் பண்ணுங்க. என்ன ம். டைப் பண்ணுங்கன்னா, டீச்சர் ம். ஆட்ஸ் டீச்சர் கிளாஸ். ஆட்ஸ் டீச்சர் கிளாஸ். கமிட் மெசேஜ் டைப் பண்ணும்போது எப்பயும் பிரசன்ட் டென்ஸ்ல டைப் பண்ணணுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட். ஓகேவா? பிரசன்ட் டென்ஸ்லயோ இல்ல பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்லயோ டைப் பண்ணணும். ஓகே. ஓகே, ஓகே. அது வந்து சும்மா ஸ்டாண்டர்ட் தான். அவ்வளவுதான். இப்ப வந்து எஸ்கேப் குடுத்துட்டு செமிகாலன் WQ எஸ்கேப் குடுத்துட்டு செமிகோலன். சாரி நாட் செமிகாலன் கோலன் WQ. கோலன் எங்க இருக்கு? வரேன். ஐயோ! இங்க இருந்தே போயிடுச்சு. அது அங்கேயே தான் இருக்கு.
இல்ல மவுஸ் அங்க போயிட்டு. இல்ல எஸ்கேப் கொடுக்கல. எஸ்கேப் கொடுங்க. உங்களுக்கு ரெட் கலர்ல வருது. எஸ்கேப் கொடுங்க. கொடுத்துட்டேனே எஸ்கேப். இப்ப டபுள் கிளிக் டைப் பண்ணுங்க. அங்க போயிருது எஸ்கேப் கொடுத்தா. அது எங்க போனாலும் பரவாயில்ல, இங்க டபுள் கூட கொடுங்க. இல்லங்க இப்படிதான் எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப் கொடுத்தேங்க, அது போகல. இங்க ஃபர்ஸ்ட் நம்ம கீபோர்ட்ல தானே எஸ்கேப் கொடுக்க சொன்னீங்க. ஆமா. நீங்க அத எஸ்கேப் கொடுத்தா சரி, இப்போ ஒரு எஸ்கேப் இத ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணுங்க. அந்த டபுள் கியூ டைப் பண்ணத டெலீட் பண்ணுங்க. இப்ப ம். இது எடிட்டிங் மோட்லயே இருக்கு. ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சுங்க. கீழ இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாத்தீங்களா? ஆ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எடிட்டிங் மோட்ல இருக்கு. எடிட்டிங் மோட்ல இருக்கும்போது உங்களால இந்த விண்டோவ க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே. அப்ப என்ன பண்ணணும்? இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு வரவா? இப்போ வந்து நீங்க எஸ்கேப் இல்ல பண்ணுங்க. இல்ல இல்ல நான் லோக்கல்ல பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு வராதே. கிட் பேஸ்ல மட்டும் தான் பண்ண முடியும் எனக்கு. இப்ப இவ்வளவு நேரம் நீங்க லோக்கல்ல தானே பண்ணீங்க. வந்ததுல இருங்க, எதுவும் பண்ணாதீங்க, இருங்க. ஃபர்ஸ்ட் இப்ப வந்துட்டீங்க. இப்ப இத ஃபர்ஸ்ட் கோலன் டபுள் குடுத்து க்ளோஸ் பண்ணுங்க. இல்லங்க எனக்கு வரலங்க. எஸ்கேப் பண்ணுங்க. எஸ்கேப் கொடுத்தா போகல. இதோ போயிடுச்சுல. ஓகே ஓகே. நான் இப்போ பாக்குறேன். :WQ. இப்போ மறுபடியும் நீங்க எடிட் தான் பண்றீங்க. இன்சர்ட் மோட்ல தான் இருக்கு. எஸ்கேப் குடுத்தீங்கன்னா இன்சர்ட் மோட்ல இருந்து வெளிய வரணும். இப்போ எங்க போய் டைப் பண்ண? எஸ்கேப் கொடுத்துட்டேன். எங்கேயுமே நீங்க டைப் பண்ண வேணாம். எஸ்கேப் குடுத்துட்டு நீங்க எங்க இருக்குலாம் ம் பார்க்காதீங்க. ம் WQ டைப் பண்ணுங்க. WQ. இல்ல, அங்க போயிடுச்சு. அப்படிதான் போயிருது. எஸ்கேப் கொடுத்தா அங்கதான் போயிருது. ஓகே. ம்ஹ்ம். ம்ஹ்ஹ்ம். என்ன பண்ணும்? ஆஹா. என்ன பண்றது? இது வெளிய வரணும். அவ்வளவுதான். எப்படி வெளிய வர்றதுன்னா, WQ குடுத்து வெளிய Q குடுத்து தான் வெளிய வரணும். வரல கொடுத்தனே வரலையே. அதான் இப்ப அத நான் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. அது அப்படிதான் குடுத்து வெளிய வரணும். உங்களுக்கு வரலன்னு சொல்றீங்க. இப்ப நான் அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த லோக்கல க்ளோஸ் பண்ணுங்க. இருங்க. லோக்கல் அத க்ளோஸ் பண்ணிடுங்க. பரவால்ல, க்ளோஸ் பண்ணுங்க. டெர்மினல் லோக்கல் இஸ் ரன்னிங்னு போட்டிருக்கு. டு யூ வாண்ட் சரி, டு பரவால்ல, க்ளோஸ் பண்ணுங்க. வேற வழி இல்ல, போடுங்க. இப்ப திருப்பி டெர்மினல் ஓபன் பண்ணுங்க. வந்துச்சு. இப்போ பேஷ் டெர்மினல் ஓபன் பண்ணீங்க. அதுலயே ஓபன் பண்ணுவா? அப்ப இதுல பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நீங்க தானே இதுல வராதுன்னு சொன்னீங்க. இப்ப டைப் பண்ணி பாருங்க. வருதா இல்லையான்னு முதல்ல பார்ப்போம். வருதான்னு பாப்போம். கெட் வரலையா? ஸ்டேட்டஸ். வரலனா பாத்துக்குவோம். வருதுல்ல. வருது. சரி, கிட். இப்ப நீங்க ஒரு விஷயம் யோசிங்க. கிட் கமிட்ன்னு போட்ட உடனே நீங்க டக்குன்னு என்டர் பண்ணீங்கன்னா, அது ஒரு விண்டோவ புதுசா ஓபன் பண்ணிடுச்சுல. இப்ப எனக்கு அந்த விண்டோ புதுசாலாம் ஓபன் பண்ண தேவையில்ல. நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் தான் டைப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கிட் கமிட் கிட் கமிட் -m. -mனா மெசேஜ் ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ்குள்ளார மெசேஜ் கொடுங்க. என்ன மெசேஜ்னே கொடுக்குறீங்க? என்ன என்ன மெசேஜ் அந்த மெசேஜ் கொடுங்க. ஆட் ஆட்ஸ் டீச்சர் கிளாஸ். ஆட் ஏடி எஸ் போட்டுருங்க. இதெல்லாம் கொஞ்சம் இந்த இது 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 கொஞ்சம் கஷ்டமான ஒரு வே தான். நான் இல்ல நீங்க சொல்லும்போது வேற மாதிரி இருக்கு. நாங்க பண்ணும்போது வேற மாதிரி வருது. எனக்கு பயங்கர கன்ஃபியூசன் ஆயிட்டு. 3-4 ப்ரோக்ராம் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஒண்ணுமே வரல, விட்டுட்டேன். எனக்கு இப்ப நீங்க எஸ்கேப் பண்ண WQ பண்ணணும். அவ்வளவுதான். அதுவே உங்களுக்கு அதுவே கரெக்ட்டா எங்க இருந்து எங்க தப்பு பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எஸ்கேப் பிரஸ் பண்றீங்க. ஆனா அது வரலன்னு சொல்றீங்க. அப்போ உங்களோட எங்க எஸ்கேப் வந்து கீபோர்ட்ல கரெக்ட்டா. ஃபர்ஸ்ட் பட்டன் எஸ்கேப் தானே? அது புரியுதுங்க. ESCன்னு இருக்கு. நான் ஒண்ணும் அதானே? தப்பு சொல்லல. நான் சொல்றது புரிஞ்சுங்க. ஆ. கீபோர்ட்ல இருக்கிற கான்ஃபிகரேஷன் மேபி வேறயா கூட இருக்கலாம். அது அப்ப எனக்கு எஸ்கேப். தெரியல. சரி, எனிவே ஃபைன். இப்போதைக்கு இந்த மேட்டர் முடிப்போம். என்டர். சரி என்டர் கொடுத்துறவா? அவ்வளவுதான். இப்ப எல்லாமே இன்சர்ட் ஆயிடுச்சு. ஒன் இப்ப ஃபைல் கிட் புஷ். சேஞ்ச். கிட் புஷ். ஓகே. இப்ப நான் இந்த சொல்லிக் குடுக்குறது இந்த கிட்ட சொல்லிக் குடுக்குறது வந்து நான் கொஞ்சம் கஷ்டமா தான் சொல்லிக் குடுக்குறேன். ஏன் அப்டின்னா, ஏன் அப்ப இந்த டெர்மினல்ல இத பழகணும் அப்டின்னா, நெறைய இடங்கள்ல டெர்மினல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே டெர்மினல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, UIல ஒரு மேட்டரே கிடையாது. ஓகே. சிஸ்டம் உங்களுக்கு நெறைய புரியும். நல்லா புரியும். அவ்வளவுதான். என்டர். கிட் புஷ் என்டர்.
அவ்வளோதான். உங்களுது புஷ் ஆயிடுச்சு. இப்போ டெர்மினல்ல பண்ண வேண்டாம். இதெல்லாம் எனக்கு ஈஸியா பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா, இங்க மேல கிட்ன்னு ஒரு மெனு இருக்கு இல்லைங்களா? வர ஒரு நிமிஷம். ம். அத தெரியும். போய் கிளிக் பண்ணுங்க. அதுல கமிட்ன்னு ஒண்ணு இருக்கும். புஷ்ன்ட்டு எல்லாமே இருக்கு எல்லாமே இங்க பக்கத்துல இருக்கு. தானே. ஓகேவா? ம். இத நீங்க இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கமிட்ங்கிறத பிரஸ் பண்ணீங்கன்னா, இல்ல அப்படி சொல்ல நான் இதிலயே பண்ணணும்னாலும் உங்களுக்கு உள்ள புஷ் ஆனா தானே வரும். இப்ப வரவே எரர் அடிச்சுட்டே இருந்தா எப்படி புஷ் ஆகும்? இனிமேட்டு உங்களுடைய முக்கியமான ஒரு வேலைய எந்த எரர் அடிச்சாலும், அது என்ன எரர் அடிக்குதுன்னு பார்த்து கூகுள்ல சர்ச் பண்ணி, அது என்ன எரர்ன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்றது தான். ஓகே. எரர் அடிக்குதுன்னா, என்ன எரர்ன்னு கூட உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல, அத பார்க்க முடியலன்னா, நீங்க எப்படி அத ஃபிக்ஸ் பண்ண முடியும்? ஓகே. என்ன எரர் அடிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா. ஓகேங்களா? ஓகே. அது இப்போ இங்க என்ட்ட சொல்றீங்கன்னா கூட, இப்படி வந்து சொன்னா என்னால என்ன ஹெல்ப் எரர் அடிக்குது. இத வச்சு நான் எப்படி உங்களுக்கு இன்புட் குடுக்க முடியும்? என்ன எரர் அடிக்குது? எதனால எரர் அடிக்குது? அப்படிங்கிறது தானே அடுத்த கேள்வியா இருக்கும். ஆமா. அத நல்லா அப்ப படிச்சு பார்க்கணும். எங்க எரர் அடிச்சாலும், எங்க ப்ளூ கலர்ல லைட் எரிஞ்சாலும், எங்க எல்லோ கலர்ல லைட் எரிஞ்சாலும், எங்க ரெட் கலர்ல வந்து தனியா ஒரு கோடிட்டு காமிச்சாலும், அந்த இடத்த எல்லாத்தையும் கவனமா படிச்சு படிச்சு பார்த்து ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அதாவது எடிட்டருக்கு புதுசு, இன்டெலிஜேக்கு புதுசு, டைப்பிங்க்கு புதுசு, கோடிங்க்கு புதுசு, எல்லாமே புதுசுங்கிறதுனால நம்ம ஒவ்வொன்னா கொஞ்சம் ரொம்ப மெது இப்ப நீங்க நெறைய விஷயங்கள அப்சர்வ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல கூட இங்க அப்சர்வ் பண்றதுக்கான ஸ்பேஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. இந்த இடத்துல பாருங்க. இங்க ஒரு ப்ளூ கலர்ல, இந்த எல்லோ கலர்ல இங்க இருக்குது வார்னிங்ன்னு சொல்லுது. இந்த இடத்துல ம். இந்த ரைட் சைட்லயும் இங்க வார்னிங். அது என்ன காட்டுதுன்னா, அந்த 3 வார்னிங் சொல்லுது இல்லைங்களா? அந்த 3 வார்னிங் எங்க இருக்குங்கிறது தான் இந்த 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 லைன்ஸ். நான் கோடு கிழிக்கிறது தெரியுதுங்களா? தெரியுது. இந்தா இருக்குல்ல. இப்போ நீங்க அந்த லைன்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த இடத்துக்கு உங்கள நேவிகேட் பண்ணி காட்டும். ம். இப்ப இங்க வந்து அது ஒரு வார்னிங் சொல்லுது. இங்க ஒரு வார்னிங் சொல்லுது. அதே மாரி தான் எரரும். எரரா இருந்தா இந்த இடத்துல ரெட் கலர்ல லைட் எரியும் ரைட் சைட்ல. ஓகே. ஆமா. அதே மாரி எந்த இடத்துல எரரோ அந்த இடத்துல இங்க ரெட் கலர்ல எரியும். அது தெரியும். இந்த பார்த்துருக்கேன். மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் தான் வந்து எடிட்டர கத்துக்கிறது. அது அந்த இத கத்துக்கிட்டா தான் வந்து உங்களால நெறைய விஷயங்கள ஈஸியா நேவிகேட் பண்ண முடியும். அதே மாரி இங்க லைன் நம்பர்ஸ்லாம் வந்து இங்க வருது. இது பேர் கட்டர்ன்னு சொல்லுவாங்க. லைன் நம்பர் கட்டர்ஸ். சோ ம். இது இந்த மாரி ஒரு சிம்பல் இருக்குல்ல. ம். இத கிளிக் பண்ணா என்ன ஆகும்? அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணி பார்க்கணும். இத கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஆ எல்லாம் சேர்த்து ஒரே ஃபைல் மாரி ஷ்ரிங்க் காட்டும். ஆயிடுச்சா? இத ஏன் ஷ்ரிங்க் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த கிளாஸ்ல என்னென்ன இருக்கு மொத்தமா காட்டணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அப்படியே டக்குன்னு ஷ்ரிங்க் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே. மடிச்சு வைக்கிற மாரி பெருசா இருந்தா படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸ்க்ரால் ம். பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். இப்படி பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ ஒரு பெரிய கிளாஸ் ஒரு 1000 லைன் இருக்கிற கிளாஸ நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அதே மாரி இப்போ இந்த இந்த விண்டோக்கு பக்கத்துல இப்ப சப்ஜெக்ட் கிளாஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னா, எங்க போய் தேடுறது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. சப்ஜெக்ட் கிளாஸ் ஏற்கனவே இங்க இருக்கு. இந்தா இருக்கு. இங்க அங்க போய் தேட வேண்டாம். ஏற்கனவே நீங்க அத ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு ஆமா. டேப், இது ஒரு டேப். ஆ. ப்ரௌசர்ல எப்படி டேப் இருக்கோ, அதே மாரி தான் உங்களோட இன்டெலிஜென்ட்லயும் டேப்பா தான் இருக்கு. நீங்க ஓப்பன் பண்ண ம். எல்லாமே இங்க இருக்கும். அங்க இருக்கும். ஆமா. ஸோ, அப்ப அங்க இருந்து கிளிக் பண்ணி இங்க பக்கத்து டேப்ல கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் புரியணும். அதுக்கு அடுத்து ஆ இப்போ இந்த கிளாஸ் இங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க. சப்ஜெக்ட்ங்கிற விண்டோல தான் இப்ப இருக்கீங்க. சப்ஜெக்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்ப எந்த விண்டோல இருக்கிறீங்க? எந்த டேப்ல இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த டேப்ல தான் இருக்கீங்க. இதுதான் செலக்டட்ல இருக்கு. ஆமா. டீச்சருங்க இதுல இருக்குது இப்போ. டீச்சர்ங்கிறது தான் செலக்டட்ல இருக்கு. ஆமா. ஓப்பன்ல இருக்குது. இப்போ இந்த சப்ஜெக்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப் கண்ட்ரோல் 1 பிரஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் 1. ஒண்ணும் ஆகலையா? சரி இந்த ப்ராஜெக்ட்ட போய் கிளிக் பண்ணுங்க. பண்ணுனேனே. அந்த ப்ராஜெக்ட்ட இது கிளிக் இந்த ப்ராஜெக்ட்ங்கிற டூல் பார் இருக்கிற இத கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். சோ இப்போ ம். பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ஓப்பன்ல இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ங்கிறது உங்களுடைய இந்த ஃபைல் ட்ரீ இருக்குல்ல, ம். இது பேர் ஃபைல் ஸ்ட்ரக்சர். ஃபைல் ஸ்ட்ரக்சர். ஓகே. இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், ஃபைல் ஸ்ட்ரக்சர்ல இந்த சப்ஜெக்ட்ங்கிற கிளாஸ் எங்க இருக்குன்னு நீங்க பார்க்கணும்னா, இதோ இருக்குல்ல இந்த சிம்பல். இந்த எது? ரவுண்ட் போட்டிருக்கேன் பாருங்க. ஆமா. ஓகே. அதுல. அது என்ன சிம்பல்ன்னு படிங்க. அது செலக்ட் மறைஞ்சிட்டு அந்த நீங்க இடத்துல திருப்பி மவுஸ் ஓவர் பண்ணுங்க. அப்படியே மவுஸ் ஓவர்லயே படிங்க. இல்ல நீங்க மறைச்சிச்சு. செலக்ட் ஓப்பன்டு ஃபைலா? ஓப்பன்டு ஃபைல். செலக்ட் ஓப்பன். ஆ செலக்ட் ஓப்பன் ஓப்பன்டு ஃபைல். ஓப்பன்டு ஃபைல்னா எது? சப்ஜெக்ட்ங்கிறது தான் இப்போ ஓப்பன்டு ஃபைல். அந்த ம். ஓப்பன்டு ஃபைல் எங்க இருக்கோ, அந்த ஃபைல செலக்ட் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தம்.
ஓகே. அதாவது உங்களோட ஃபைல் ஸ்ட்ரக்சர்ல. ஏன்னா இப்போ உங்களுக்கு இது வந்து ஒரே ஒரு ஃபோல்டர் தான் இருக்கு. அதனால ஈஸியா பண்ணிட்டீங்க. நெறைய ஃபோல்டர் இருக்கும்போது ஆமா. ரியல் டைம்ல நெறைய ஃபோல்டர் இருக்கும்போது எந்த ஃபைல் எங்க இருக்குன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாது. இத வச்சு தான் ஆமா. கண்டுபிடிக்கணும். இத வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப பை டிஃபால்ட்டாவே அது செலக்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த செட்டிங் சிம்பல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இதோ இந்த செட்டிங் சிம்பல் இருக்கு பாருங்க. எல்லாருமே இத பண்ணி வச்சுக்கங்க. இந்த இருக்குல்ல. அத கிளிக் பண்ணுங்க. ஆ ஓகே. ஒரு நிமிஷம். ஆல்வேஸ் செலக்ட் ஓப்பன்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. மேல இருந்து 4வது ஆப்ஷன். அத ம். கிளிக் பண்ணுங்க அவ்வளவுதான். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப அந்த சிம்பல் போயிடுச்சா? ம். ஆமா, ஆமா. அது போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க டீச்சர போய் செலக்ட் பண்ணுங்களேன். ஆட்டோமேட்டிக்கா இங்க செலக்ட் ஆயிடுச்சு பாருங்கல்ல ஃபைல் ஸ்ட்ரக்சர்ல. எந்த எடிட்டர்ல எத ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபைல் ஸ்ட்ரக்சர்ல செலக்ட் ஆயிடும். இங்க செலக்ட் ஆயிரும். ஓகே, ஓகே. இந்த செலக்ட் ஆயிருக்கு. ஓகே. அவ்வளவுதான். இதெல்லாம் சப்ஜெக்ட்ட கிளிக் பண்ணா இந்த அங்க ப்ளூ கலர்ல அதே மாரி இப்ப இந்த ஃபைல்ல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நீங்க நேவிகேட் பண்ணணும் அப்டின்னா, இப்ப இந்த ஃபைல்ல நேவிகேட் பண்ணணும்னா, கமாண்ட் எஃப் கண்ட்ரோல் எஃப் ஃபார் விண்டோஸ் யூசர், கமாண்ட் எஃப் ஃபார் மேக் யூசர்ஸ். கண்ட்ரோல் எஃப். ஆமா. கண்ட்ரோல் எஃப்ன்னு குடுத்துட்டு நேம்னு சர்ச் பண்ணுங்களேன். நேம். எங்கெங்கெல்லாம் அந்த நேம் இந்த ஃபைல்ல நேம் இருக்கோ அத காட்டு. நம்மளுக்கு என்ன தேவையோ அத ஆமா. இப்ப இதுல ஒரு 100 லைன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ஃபங்ஷன் நீங்க எழுதுறீங்க. அந்த ஃபங்ஷன் எங்க இருக்குன்னு எப்படி டைப் பண்ணுவீங்கன்னா, இப்படி தான் டைப் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சு நேவிகேட் பண்ணணும். கண்ட்ரோல் அத எஃப். போயிட்டு அலைஞ்சிட்டு தேடிட்டு இருக்கக்கூடாது. ஃபைல் கண்ட்ரோல் எஃப். ஓகே. கண்ட்ரோல் எஃப்னா வந்து ஃபைண்ட்ன்னு அர்த்தம். ஃபைண்ட். இதெல்லாம் நம்ம இதுலயே படிச்சிருப்பீங்க, மறந்திருப்பீங்க அவ்வளவுதான். கண்ட்ரோல் ஆர்னா வந்து ரீப்ளேஸ்ன்னு அர்த்தம். ரீப்ளேஸ். ஆமா. இதே வந்து மேக் யூசருக்கு வந்து கமாண்ட் எஃப், கமாண்ட் ஆர் அவ்வளவுதான். ஓகே. இவ்வளவுதான் அதிகமா நம்ம யூஸ் பண்றது. இது தவிர வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அத தவிர்த்து யூஸ் பண்றதுன்னா, ரீநேம் பண்றது, ரீஃபாக்டர் பண்றது. அது 2ம் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ரீநேம், ரீஃபாக்டர். ஓகே. ரீஃபாக்டர்னா எதுக்குன்னா, இப்ப இந்த சப்ஜெக்ட்ங்கிற கிளாஸ் பேரையே நான் மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. இந்த இடத்துல சப்ஜெக்ட்ல மவுஸ் கிளிக் பண்ணுங்க. கிளாஸோட நேம். ஓகே. ஆமா. அத ரைட் கிளிக் பண்ணி ரீஃபாக்டர் குடுங்க. ரீஃபாக்டர். ரீநேம். இல்ல இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப இத பண்ணும்போது நீங்க என்னென்ன பார்த்துக்கணும்னா, அதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும். ஓகே. ரீநேம்னு ஒண்ணு இருக்கு. சேஞ்ச் சிக்னேச்சர்ன்னு ஒண்ணு இருக்கு. இதுல சிலது புரியும், சிலது புரியாது. புரியாதத பத்தி விட்டுருங்க. ஓகே. மூவ் கிளாஸ், காப்பி கிளாஸ், சேவ் டெலீட் அந்த மாரிலாம் நெறைய இருக்கு இல்லையா? இப்போ இதுல வந்து நமக்கு தேவையானது அதிகமா யூஸ் பண்றது ரீநேம் தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப ஓகே. நீங்க மவுஸ் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். கீபோர்ட்ல ஈஸியா பண்ணணும்னா, அதுக்கு சைட்லயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஷிஃப்ட் F6. ஷிஃப்ட் F6. அத பிரஸ் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ரீநேம் பண்றதுக்கான ஆப்ஷன் வேற வந்துரும். ஏதோ ஓப்பன் ஆயிட்டு ஒரு நிமிஷம். ஐயையோ! எஸ்கேப் குடுத்துறேன். க்ளோஸ் ஆக மாட்டேங்க. வரேன். சரி. அத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. சரி. எல்லாருமே அத கமிட் பண்ணி இப்போ வந்து பார்வதி புல் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்ப எல்லாருமே வந்து அத வந்து அந்த அந்த புல்ல எடுத்துக்கிட்டு புஷ் பண்ணுங்க. உங்களோட சேஞ்சஸ போட்டு கமிட் பண்ணி புஷ் பண்ணுங்க. இப்ப நான் கிட் புல் எடுக்கணும் தானே? நீங்க எதுக்கு எடுக்கணும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க இப்போதைக்கு புஷ் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணுங்க. மத்த எல்லாருமே வந்து இப்போ புஷ் பண்ணதுக்கு அப்புறம் நான் புல் எடுக்கணும். அப்பதான் எனக்கு அவங்களோட ப்ரோகிராம் வரும். அப்படிதானே? ஆமா. இப்போ மத்தவங்க இப்போ வந்து எழில் பண்ணணும்னு வச்சுங்களேன். எழில் வந்து இப்ப டைரக்ட்டா கிட் புஷ் பண்ண முடியாது. நான் ஏன் ஸ்க்ரீன ஸ்டாப் பண்ணவா? பண்ணிடுங்க. ஏன் பண்ண முடியாதுன்னா எழில், இப்போ வந்து பார்வதி வந்து சர்வர்ல இருக்கிற வெர்ஷன மாத்திட்டாங்க. ஆ. இப்போ நீங்க அவங்க மாத்துறதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன தான் நீங்க உங்க லோக்கல்ல எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா. இப்ப நீங்க புஷ் பண்ணா என்ன ஆகும்? உங்களோட வெர்ஷன் வந்து அப்படியே போயிட்டு அவங்களது நான் ஓவர் ஸ்க்ரீன ரைட் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணட்டுமா? பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிடுங்க. ம். இப்போ நீங்க புஷ் பண்ணீங்கன்னா, அவங்களோட சேஞ்சஸ் வந்து ஓவர் ரைட் ஆயிடும் இல்லையா? ஆமா, ஆமா. ஏன்னா உங்களோட கோட்ல அவங்களோட சேஞ்சஸ் இல்ல. ம். அப்போ அவங்களோட சேஞ்சஸ எடுத்துட்டு தான் நீங்க புஷ் பண்ணணும். அப்படி புஷ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அவங்களோட சேஞ்சஸும் இருக்கும், உங்களோட சேஞ்சஸும் இருக்கும் சர்வர்ல. ஆமா. அந்த விஷயத்த மறக்கக்கூடாது. ஓகே. அப்படி நீங்க மறந்தாலும் அது உங்கள புஷ் பண்ண விடாது. நீங்க டைரக்ட்டா ஒரு கமிட்ட போட்டு அத புஷ் பண்ணி பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு.
இத நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். வெளியில ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. அது கன்ஃப்யூஸ் ஆகுது எலுமிலை. ஏதோ ஒரு இது கன்ஃப்யூஸ் ஆகுது. நீங்க கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அன்னைக்கு நம்ம பண்ண இதுல அது இந்த 4 ஸ்டெப் மட்டும் தான் அந்த கிட்டோடைய லேர்னிங் ஸ்டார்ட்ல பண்ணிருப்போம். அது திருப்பி போய் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் அப்படியே அதுல புரிஞ்சிட போகுது. ஸ்டேட்டஸ் ஸ்பெல்லிங் தான் இருக்கு. ஸ்டேட்டஸ் ஸ்பெல்லிங் தப்பா போட்டீங்க. ஸ்பெல்லிங் தப்பா போட்டு. அதுவே கீழே வேற சொல்லுது பாருங்க. the most similar command is git status. என்டர். நீங்க அந்த விண்டோ கொஞ்சம் ஸ்க்ரால் அப் பண்ணுங்க. அந்த விண்டோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெருசுபடுத்திங்க. எல்லாமே ஒரே நேரத்துல தெரியற மாதிரி. இந்த டெர்மினல் விண்டோவை பெருசுபடுத்திங்கன்ற. டிராக் பண்ணி பெருசுபடுத்துங்க. எஸ். அவ்வளவுதான். எனஃப். இப்போ ஸ்க்ரால் அப் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்க கெட் ஸ்டேட்டஸ் போட்டதும் என்னென்ன வருதுங்கிறத ஒவ்வொருத்தரையும் படிச்சு பார்த்துக்கணும். இது வந்து பிரான்ச் வந்து மெயின்ல இருக்கு. நியூ ஃபைல் ஒன்னு ஆட் ஆயிருக்கு. அந்த ஃபைல் வந்து மாடிஃபைடுன்னு காட்டுது. ஆட் ஆன அந்த ஃபைல் வந்து மாடிஃபை பண்ணிருக்கீங்க. ஜஸ்ட் ஆட் மட்டும் பண்ணல நீங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மாடிஃபை பண்ணிருக்கீங்க. கரெக்ட்டா? அவ்வளவுதான். இப்போ மாடிஃபை பண்ண ஃபைல் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நியூ ஃபைல் வந்து ஆட் பண்ணிட்டு மாடிஃபை பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோடனே ஆட் பண்ணுதோம். அதுவா இருக்கும். மாடிஃபை பண்ணிருக்கோம்னா நம்ம ஃபுல்லா என்டர் அடிச்சு டைப் பண்ணி அதெல்லாம் வச்சிருக்கிறதானே சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கிளாஸ கிரியேட் பண்ண உடனே என்னவா அது ஆட் ஆயிடுச்சு. அந்த எம்ப்டியா இருக்கும். அப்ப அது வந்து ஜஸ்ட் கிரியேட் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் அதுல நீங்க சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்கல அது மாடிஃபை பண்ணிருக்கிறதா அர்த்தம். அது ஃபுல்லா அடிச்சிருக்கிறதெல்லாம் இப்போ வருது உள்ள. அப்படிதானே? அதான் அதனால தான் இது புதுசா காட்டுது. இப்போ இது நியூ ஃபைல்ங்கிறது கிரீன் கலர்ல காட்டுது. ஏன் கிரீன் கலர்ல காட்டுதுன்னா பை டிஃபால்ட் நீங்க புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும்போதே கிட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டமான்னு கேட்டுச்சுல்ல. ஆட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டீங்க. அதனால இது வந்து கிரீன் கலர்ல காட்டுச்சு. அப்போ அந்த சேஞ்ச் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறத்துல வந்து இந்த ஃபைல் வந்து இப்போ வந்து ரெட் கலர்ல காட்டுதுன்னா என்ன அர்த்தம்னா அன்ட்ராக்டா இருக்கு. ஸ்டேஜா ஆகல. ஒரு நிமிஷம். இப்ப ஆட் குடுத்துருவோம்ல. ஆட் குடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டி அடுத்து நம்ம இப்போ கிட் ஆட் குடுத்தாதான் கமிட் பண்ண முடியும். அப்படிதானே? அதான் சொல்ல வரேன். கிட் ஆட் குடுக்கணும். இப்போ நீங்க குடுக்காம கமிட் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா இப்போ இது ஒண்ணு தானே வந்து கிட் ஸ்டேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆமா. இதுவே இங்க சொல்லுது பாருங்க. சேஞ்சஸ் டு பி கமிட்டட் அப்படிங்கிற செக்ஷன்ல ஒரே ஒரு ஃபைல் தான் காட்டுது. புரியுதா? ஆமா. இதுல இருக்கிறத படிச்சு பாத்தீங்கனாலே நிறைய விஷயம் நல்லா புரியும். அதாவது சேஞ்சஸ் டு பி கமிட்டட் அப்படின்னு ஒரு செக்ஷன் காட்டுது. எதெல்லாம் இப்போதைக்கு உங்களால கமிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் தான் இந்த இடத்துல காட்டுறது. ஓகே. நியூ ஃபைல் ஒன்னு போட்டீங்களே அத மட்டும் தான் இப்ப கமிட் பண்ற ஸ்டேட்ல வச்சிருக்கீங்க. அதாவது இது மட்டும் தான் ஸ்டேஜ்ல இருக்கு. ஆமா. சேஞ்சஸ் நாட் ஸ்டேஜ்டு ஃபார் கமிட். சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. பட் அது இன்னும் நீங்க ஸ்டேஜ் பண்ணல. எதெல்லாம் வந்து கமிட் பண்றதுக்கு சேஞ்ச் பண்ணலையோ அதெல்லாம் இது தனியா காட்டுது. இப்போ நீங்க வந்து நியூ ஃபைல் போட்டது ஏற்கனவே ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணது ஸ்டேஜ் ஆகல. ஓகேவா? இந்த டைம்ல நீங்க வந்து git commitன்னு குடுத்தீங்கன்னா, இப்ப என்ன ஆகும்னா, இந்த ஃபைல் புதுசா எம்ப்டியா ஒரு ஃபைல் போட்டீங்கல்ல? ஆமா. அது மட்டும் கமிட் ஆயிடும். ஓகே. அந்த சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஓகே. அத இப்போ போட்டு git பாக்குறீங்க. commit கொடுத்தா ஒண்ணும் இருக்காது. ப்ரோகிராம்ல எதுவுமே இருக்காது. அப்படிதானே? ஏன் இருக்காது? இது இருக்கும்ல புதுசா ஒரு டம்மியா ஒரு ஃபைல் ஒன்னு எம்ப்டி ஃபைல் கிரியேட் பண்ணீங்கல்ல அது இருக்கும்ல? அந்த ஃபைல் நேமோட பப்ளிக் கிளாஸ் பெர்சன் அது மட்டும் இருக்கும். அப்படிதானே? ஆமா. உள்ள கண்டென்ட் எதுவுமே இருக்காது. ஆமா. இப்போ வந்து அவங்க வந்து டெர்மினல்ல பண்ணாங்க இல்லையா? நீங்க போயிட்டு இதுல பண்ணுங்க. நான் என்ன யூசுவலா பிரெஃபர் பண்ணுவேன்னா, கமிட் பண்றது வந்து UIல வச்சு கமிட் பண்ணிடுவேன். git commitன்னு போட்டு git இது மெனுல போயிட்டு git commit. இங்க போயிட்டு இப்ப பர்சன்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு பார்த்துட்டீங்க. ஓகே இது ஆப்ஷன் சூஸ் ஆயிருக்கு. எடிட்டபிள் எல்லாமே ஓகே. அந்த இது இப்போ வந்து கமிட் மெசேஜ் இங்க குடுங்க. அது டெலீட் பண்ணவா சப்ஜெக்ட்? ஆமாமா பண்ணிடுங்க. நீங்க ஆட் குடுத்தா தான் வரும் சொன்னீங்க. ஆட் குடுக்கல இப்போ.
நான் கிளாஸ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நெறைய சொன்னேன். அந்த கிளாஸ்லலாம் நீங்க இருந்தீங்களா இல்லையா? இருந்தோம். இல்ல நான் அத சொல்லல. இப்ப சொன்னீங்கல்ல, இதுல கிட் ஆட் குடுத்தோம்னு சொன்னீங்கல்ல, அது சொல்றேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், இங்க மேல இங்க ரைட் கிளிக் பண்ணியிருக்கோம். இங்க வந்து இந்த டிக் மார்க் செலக்ட் பண்ணியிருக்கோம்ல. இல்லங்க. நான் இப்போ வந்து நீங்க சொல்ற மாரி குடுத்துட்டு, கிட் ஸ்டேட்டஸ் குடுத்துட்டு, கிட் கமிட் குடுத்தேன் நான் ப்ரோகிராம் பண்ணும்போது. ஆ. கமிட் குடுத்துட்டு இந்த மாரி டிக்லாம் வந்துச்சு எனக்கு. டிக் வந்துட்டு, டிக் குடுத்து கமிட் குடுத்துட்டேன். ஒன் ஃபைல் கமிட்டட்ன்னு வந்துருச்சு. நீங்க எப்ப நடந்தது சொல்றீங்க? இல்ல இப்ப நான் கமிட் அண்ட் பண்ணது புஷ் குடுக்கவா? சரி ஆமா. நீங்க குடுங்க. குடுங்க. நீங்க குடுங்க. கமிட் அண்ட் புஷ் செக் ஃபெயில். ஃபெயில்டுன்னு வருது. அது பரவால்ல. கமிட் எனி இப்ப இந்த மாரி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், எரர் அடிக்குதுன்னு சொல்லி நிறுத்திறக்கூடாது. அது கீழ 2 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னன்னு படிச்சு பாருங்க. கமிட் எனிவே அண்ட் புஷ்ன்னு. என்னங்க கிளிக் பண்ணீங்க? ஒண்ணும் பண்ணல. அதுவே வந்துச்சு. ஓகே. ஆமா, என்ன ஆச்சு இப்ப தெரியலையே. சரி கிட் ஸ்டேட்டஸ் போடுங்க. இங்க வாங்க. அந்த ஒன் ஃபைல் கமிட்டட்ன்னு வந்துருச்சுல்ல. ஆமா கமிட் ஆயிடுச்சு. ஆனா புஷ் ஆகல. அவங்க கேன்சல் பண்ணதுனால. ம். அது நம்ம செக் பண்ணணும். கமிட் ஆயிருக்கா, புஷ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒன் மெயின் பிரான்ச். ஸ்க்ரால் டவுன். இப்ப என்ன சொல்லுதுன்னா, யுவர் பிரான்ச் இஸ் அஹெட் ஆஃப் ஓ ஒன் மெயின் கமிட் அப்படின்னு சொல்லுது. கமிட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அஹெட் ஆஃப் ஒன் கமிட்னா சர்வர்ல இருக்கிறத விட ஒரு கமிட் நீங்க முன்னாடி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இன்னும் புஷ் பண்ணலன்னு அர்த்தம். ஆமா. ஓகேவா? ம். இப்போ வந்து கிட் புஷ்ன்னு பண்ணுங்க இங்க. புஷ். ரிஜெக்டட்ன்னு வந்துருச்சு. ஏன் ரிஜெக்டட்ன்னு வந்திருக்கு? ஏன்னா அவன் ப்ரீயா அதை நான் ஒன்னும் இது பண்ணல. ஆமா. கிட் புல்லுன்னு எடுங்க. இப்ப எடுத்தா கான்ஃப்ளிக்ட் வருமா வராதான்னு கேட்டீங்கன்னா வராது. ஏன்னா 2 பேரும் வேற வேற ஃபைல்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்ப பிரியாவோட சேஞ்சஸ் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கங்க. ஃபோல்டர்ல போயிட்டு. ஆக்சுவலா வந்திருக்கும். சும்மா பார்த்துக்கங்க. என்ன என்ன இங்கதான் வந்துச்சே சக்சஸ்ஃபுல்லி இல்ல ரீபேஸ். இங்க வந்துருச்சு. நான் இங்க போய் ப்ராஜெக்ட்ல பார்க்க சொல்றேன். இப்ப உங்களுடைய ப்ராஜெக்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுங்க. ஃபைல் ஸ்ட்ரக்சர். இந்த சிம்பல். நீங்க வந்து கமாண்ட் 1 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது நான் என்ன சொல்றேன்னு புரியும். இப்ப நான் என்ன கொடுக்கணும்? இங்க இருக்கு பாருங்க. நான் ஒண்ணு ஒரு இது பண்ணிருக்கேன்ல. இத கிளிக் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் விண்டோ ஓப்பன் பண்ணுங்கன்னா இதான் அர்த்தம். இதான ப்ராஜெக்ட் விண்டோன்னு சொல்லியிருக்கேன். ஆமா வந்துச்சு. டீச்சர் வந்து இல்ல இப்ப டீச்சர்ங்கிறது அவங்க போட்டது உங்களுக்கு வந்துருச்சு. புதுசா ஒண்ணு வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கிட்டீங்க. இப்ப நீங்க கெட் புஷ் பண்ணுங்க. உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும். ஓகேவா? இப்ப இது எதுக்கு நான் வந்து இந்த டெர்மினல்ல வந்து இந்த கிட் ஆட்ங்கிறத இன்னைக்கு புதுசா சொன்னேன். புதுசா சொல்லல. அன்னைக்கே சொல்லியிருப்பேன். பட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துக்காக சொல்றேன். நீங்க வந்து வெறும் யூஐல பண்றதுனால டைரக்டாவே வந்து ஆட் ஆயிடும்னு நினைச்சுக்க கூடாது. ஒரு கமிட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அத ஸ்டேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ங்கிற டெர்ம் வந்து கிட்ல அடிக்கடி கேள்விப்படுவீங்க. ஓகே. இப்ப நாம சொல்லிக் குடுக்கறதுன்னு இல்ல. நீங்க வெளியில படிக்கிறீங்க, வெளிய ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறீங்க. அவங்க அத சொல்லுவாங்க. அப்ப அவங்க சொல்றது வந்து உங்களுக்கு என்னன்னு புரியாதுல்ல. ஆமா. அந்த டெர்ம்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் அத சொல்றேன். ஒரு ஒரு விஷயத்த இங்க நெறைய குப்பை மாரி இருக்கு. அத டைரக்ட்டா எடுத்து கமிட் பண்ண டப்பால போட முடியாது. எது எது எடுத்து போடணும், என்னென்ன டப்பால போடணும்னு ஃபர்ஸ்ட் செக்ரிகேட் பண்ணி பிரிக்கணும் அந்த குப்பைய. ஓகே. அதுக்கப்புறம் தான் அத தூக்கி அந்த டப்பால போட்டு கமிட்டா ரெடி பண்ணி வைக்கணும். டப்பாவா கமிட் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம், அத தூக்கிட்டு போயிட்டு புஷ் பண்ணீங்கன்னா, சர்வருக்கு புஷ் ஆயிடும். ஓகே. அப்போ அந்த குப்பையெல்லாம் தனித்தனியா பிரிக்கிறதுக்கு பிரிச்சு ஒவ்வொரு டேபிள்ல வைக்கிறீங்க இல்லையா? செக்ரிகேட் பண்ணி, இதெல்லாம் நான் கமிட்டா போடப் போறேன் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு பண்ணணும்ல. அப்ப அதெல்லாம் தனியா எடுத்து வைக்கணும்ல. ஆமா. அந்த எடுத்து வைக்கிறதுக்கு பேரு தான் ஸ்டேஜிங். ஸ்டேஜிங். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்குது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அன்ஸ்டேஜ்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் அன்ஸ்டேஜ்டா இருக்கும். கிட் வந்து ட்ராக் பண்ணியிருக்கும். பட் அதாவது அதோடைய எடிட்டிங்லாம் ட்ராக் பண்ணியிருக்கும். பட் அத நீங்க ஸ்டேஜ் பண்ணவே இல்ல. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க அத கிட் ஆட்ன்னு குடுத்தீங்கன்னா, அது வந்து ஸ்டேஜ் பண்ணிடுறீங்கன்னு அர்த்தம். ஓகே. அந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்றீங்க ஒவ்வொன்னுத்தையும்.
இந்த ஃபைல்லாம் எனக்கு வந்து நான் எடுத்து கமிட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. இப்ப ஆட் பண்ணதுக்கு அப்புறம் git commitன்னு குடுக்குறீங்க. இப்ப என்ன ஆயிடும், எந்தெந்த ஃபைல் எல்லாம் நீங்க ஆட் பண்ணீங்களோ அந்த ஃபைல் மட்டும் தான் கமிட் ஆயிருக்கும். ஓகே. இப்ப 10 ஃபைல் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, 5 ஃபைல தான் வந்து git ஆட் பண்ணிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? 5 ஃபைல மட்டும் தான் கமிட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஆமா. எத்தனை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் தான் கம்மி பண்ண போறோம். ஆமா. அதுக்கப்புறம் அத மட்டும் புஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகே, ஓகே. கீர்த்தி நீங்களும் பண்ணிட்டீங்களா? நான் இவங்க புஷ் குடுத்தா தானே நான் பண்ண முடியும் புல் எடுத்து. அவங்க புஷ் குடுத்துட்டாங்க. ஓகே நான் பண்றேன். எனக்கு அவங்களோடது வந்துருச்சு. ஓகே. நீங்க இனிமேட்டு புல் மட்டும் தான் எடுத்துக்கணும் பார்வதி. புல் மட்டும் எடுத்துக்கணும். இப்ப நான் தனியா பண்ணா